அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். கடைசியில் ஒரு சொல்ல ஏமாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சுகமாக இருக்க அடிமை வேண்டுகிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கும் பிசாத்தானவன் ஊழியக்காரர்களை தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். ஊழியக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சபையின் மக்கள் அனைவரும் என்ன பண்ணணும்? ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரர்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் மறைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண, எங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. எங்க நோய்க்கு எங்களால ஜெபிக்க முடியல, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு அழைப்பு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. முதலாவது தேவனை அறிகிற அறிவு வேணும். யாரை அறிகிற அறிவு வேணும்? பிள்ளைகளுக்கு முன்னேறுவதற்காக அறிவு வேணும். யாருக்காக முன்னேற அறிவு வேணும்? பிள்ளைகள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவு இருந்தால் எங்கேயோ போயிடுவாங்க. சயின்டிஸ்டா போடுவாங்க. எந்த காரணத்தை கொண்டு அவங்களை கரெக்டா செய்வார். வாலி பிள்ளைகளை அறிகிற அறிவு வேணும். பெரியவர்கள் தேவனை அறிந்தால் அவங்க வாழ்க்கை தரம் உயரும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்னவா மாறும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், அருமையான மகன் பாலனை வச்சுதான் நான் சொல்ல போறேன். அருமையாக மகன் போன காலத்துல வந்தவொடனே சித்தப்பா நான் திருவந்து காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். அடுத்து நேற்றுக்கு சனிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்க ஆஸ்பத்திரி போகும் பொழுது அங்க கொல்லப்பட்டி போலாமான்னு எங்க வீட்டுல கேட்டேன். வேண்டாம், கொல்லப்பட்டிக்கு வேண்டாம். அவங்களே வர்றாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 20 நிமிஷம் இருக்கும். கொல்லப்பட்டியில இருந்து குமார் அவங்க அம்மா போன் பண்ணாங்க. ஃபாதர் எங்க இருக்கிறீங்கன்னாங்க. நான் எடப்பாடி இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியே நேரம் வாங்கல. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, நோய் நொடியா இருக்கும், அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க சிரிச்சுட்டே பேசுறாங்க, இப்படியா வாங்க ஃபாதர். அப்ப நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்துக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த மாதம் முழுவதும் பிசாசான் இடத்துல போராடி இருக்கிறாங்க. யோபுவும் அப்படித்தான். சாத்தான் ஆண்டவருடைய வலது பாட்டத்தில் வந்து உட்கார்ந்த உடனே யோபு என் கவனித்தாய் என்று ஆண்டவர் கேட்டார். கவனித்தேன்னு சொன்னார். ஆனால் அந்த அம்மா சாட்சி சொன்னதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. விசுவாசத்திற்கு அந்த ஜபத்தை அந்த சாட்சி கேட்டிருப்பீங்க. எப்படின்னா விசுவாசிக்கிட்ட சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? ஏன் சரீரத்துல என்ன வேணாலும் கொண்டு வா, ஆனா உயிருக்கு உயரத்தோட கொண்டு அதிகாரம். அதே போலதான் ஆண்டவர் கட்டுறாரு, யோபின் மீது கவனம் வைத்தாயா, நீ சோபு என்ன வேணாலும் பண்ணிக்க, சரீரத்தை என்ன வேணாலும் பண்ணிட்டாரு, ஆனா உயரத்தோட கொண்டு அதிகாரம். நம்ம சாட்சி சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன சரீரத்தில் நீ என்ன வேணாலும் கொண்டு வா, நோயை கொண்டு வா, எதை வேணாலும் கொண்டு வா, ஆனால் எனக்கு கொடுத்த உயரை நாம் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஒரு விசுவாசம், ஒரு பெய்த்து. யார் கையில அப்படி இருக்கா கொடுத்து? யார் கையில அப்படி இருக்கிற சொல்லுவோமா? என் சரீரத்துல என்ன வேணாலும் என் உயிரை எடுக்க கூடாது ஆண்டவர். யோகுருக்கு அப்படித்தான் சாத்தானுக்கு ஆண்டவர் அதிகாரம் பண்ணுது. என் மகனுக்கு நீ சரீரத்துல தான் போ, நீங்க என்ன பண்ணணும், போராட்டத்தை கொடுக்கணும், ஆனால் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கேட்கணும். நீங்க ஒவ்வொருவரும் கத்திரிடத்துல கேட்கணும். நேற்றுக்கு உண்மையாலுமே முந்தா நாள் போயிருந்ததுக்கு போன உடனே கார்த்திக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. மிகவும் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் அவங்களுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஏன்னாக்கா அவங்க எத்தனை வாரம் வந்திருப்பாங்க, போய் ஆலயத்துக்கு வந்தா பேசிட்டே இருப்பான், வந்தா ஆலயத்துக்கு வரணும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, சொந்தமா இருந்தாலும் சரி, பந்தமா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க என்ன காரியத்துக்காக வந்தீங்களோ அந்த காரியத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தா நன்மை கண்டடையும். பார்த்தீங்களா? ஒரு 3 வாரம் 4 வாரம் வந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்து. கடைசியா ஒரு 5 நிமிஷம் சாட்சி கொடுக்குறேன்.
அந்த மகனும் ரட்சித்துக்கொள்ள இருந்த போதிலும் ஒரு 5 நிமிஷம் கடைசியா சாட்சி கொடுக்கிறேன். கர்த்தர் அவங்க சாட்சியை பகிர்ந்து கொண்டு வைப்பார். இந்த அறிவு என்பது நமக்கு வேணும். நம்ம யார் பசங்க ஏதாவது செஞ்சுட்டாங்களா என்ன கேட்போம்? முதல்ல என்ன கேட்போம்? உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்போம். உனக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குதான்னு கேட்போம். கேட்போமா கேட்க மாட்டோமா? அறிவு இருந்தா அப்படி பேசுவியா? அறிவு இருந்தா அப்படி செய்வியா? ஏன்னா கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு. பசங்களை நம்ம கேட்கிறோம், சட்டனை உனக்கு அறிவு இருக்குதானே? ஆனா கர்த்தரை அறிவு நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த அறிவு எங்க கிடைக்கும்? இந்த பொக்கிஷத்துல கிடைக்கும். எது பொக்கிஷம்? கர்த்தருடைய பைபிள் பொக்கிஷம். எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் இப்படி நேரம் உட்காருங்க. யாரும் சேர்த்து சேர்த்து உட்காரப்படாது. எல்லாரும் இப்படி உட்காருங்க. கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு வேணும். ஒரு இன்டர்வியூக்கு வேணும் என்ன வேணும்? அறிவு வேணும். ஒரு எக்ஸாம் எடுத்து என்ன வேணும்? அறிவு வேணும். இந்த அறிவும் யார்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்தில் மாத்திரம் தான் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கவனமா கேளுங்க. என் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவன் மேன்மை அடையணும். ஆண்டவரே, என் மகனுக்கு அறிவை கொடுக்கணும். அறிவை கொடுக்கணும். அறிவு புகட்டுவார், பாதை காப்பார். முதல்ல பாடுவீங்க. அறிவு புகட்டுவார், பாதை காப்பார். அவர் அறிவு புகட்டுகிறவர். எந்த ஞானம் இருக்கிறதோ இல்லையோ அவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும். அருமையான தேவ ஜனங்களே, இன்னுமாகவும் ஒரு சாட்சி சொல்றேன். அருமையான சிவகுமார் பொண்டிபாளையம் இங்க வந்த அப்படியா? யாராவது பாத்தீங்க? சிவகுமார் சிவகுமார் யாரும் பார்த்துருக்கீங்க? அப்படியே இப்படித்தான் நடப்பாரு. இப்படித்தான் தேவனத்தில் ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்து அருமையான இயேசு மூலியமாக அந்த மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கும்படியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றுக்கு தினத்துல போகும் பொழுது அந்த கடையில டீ குடிக்கிறதுக்கு செருப்பியெல்லாம் கழட்டி விட்டாரு. அப்ப எனக்கு இங்கே ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு விசுவாசம் எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபிக்கணும். அதான் முடிக்காரனுக்கு வேலை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்கள், அந்த மகன் வேலைக்கு போயிட்டாரு. அவங்க பெற்றோர் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அது பெண்மகனை தாய் மறந்துச்சு. 3 பசங்க அவங்களுக்காக. அந்த 3 பசங்க இவர்தான் முதலாவது. பஸ் ஓட்டிட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தா நல்லா இருந்தாராம். அல்லேலூயா. சம்பாதிச்சுட்டு வந்தோன்னா அதெல்லாம் வாங்கி போட்டு தன்னுடைய தாய் அந்த இளைய மகன்களுக்கெல்லாம் செலவு பண்ணிடுச்சு. இன்றைக்கு அவருக்கு சிக்கா இருக்கும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னா அவரை கவனிக்கிறதுக்கு தாயே இல்லை. 3 பேரும் வரிசையா உட்காந்துருப்பாங்களாம். நான் பார்த்தது கிடையாது. அவங்க சொல்றதை வச்சுதான் சொல்றேன். அதான் மத்தன்னு சொல்ற தாய் தான் பாலகனை மறந்தாங்க. அந்த தாய் என்ன பண்ணுமா? அந்த 2 பசங்களுக்கு சம்பாதிக்கிற பசங்களுக்கு பருப்பு சாம்பார் வச்சுங்க. இவருக்கு என்ன பண்ணுவாங்களா? வெறும் ரசம் மட்டும்தான். சொல்ல நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. நம்மளுக்கு 3 பசங்க இருக்கிறாங்கன்னா அந்த 3 பசங்கள்ல ஒருத்தருக்கு பருப்பு ஊத்திட்டு ஒருத்தருக்கு ரசம் ஊத்துனா அது தாய் செய்கிற பாவம். அல்லேலூயா. அதனால் அந்த மகளுடைய உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு இருந்த பலத்தை விட இன்னைக்கு தேவன் எனக்கு பெரிய பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் சொல்லி ஒரு சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவஜனம், முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன வேணும்? கற்றுக் கொடுக்கணும், அறிவை கற்றுக் கொடுக்கணும். இந்த அறிவு எங்க இருக்கிறது? இந்த வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் 6ஆவது வசனத்தையும் வாசிப்போம். சத்தமா வாசிக்கணும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உமது கரத்தை என் மேலே வைத்தது. அல்லேலூயா. யாருக்காவது புரியுதா? யாருக்காவது புரியுதா? கர்த்தாவே, நீர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல. ஒரு நோய் வந்துட்டா
முற்புறத்திலும் பிற்பத்திலும் நமக்கு நெருக்கம் உண்டாகிறது போல இருக்கும். ஆனால் அவருடைய கரத்தை நம் மீது வைக்கிறார். அவருடைய கரத்தை யார் மீது வைக்கிறாங்க? என் மீது வைக்கிறார். என் நோயை கண்டு, என் அங்கலாய்ப்பை கண்டு, எனக்கு உயிர் போயிடுக்கு பிசாசு சொன்னான். ஆனால் கர்த்தருடைய கரம் அந்த சகோதரி விசுவாசிக்கணும். அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த அறிவு எனக்கு என்னவா இருக்குது? மிகுந்த ஆச்சரியம். நம்ம இடத்துல ஒரு அறிவு கிடையாது. உண்மையாலுமே சொல்றேன், என்னிடத்துல அறிவோ புத்தியோ ஞானமும் எதுவும் இல்லை. ஏன் இந்த அறிவு எனக்கு எப்படியா இருக்குது? மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. விஜயவாடா போயிருந்தேன். என்னை நானே சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் தேவன் செய்த நன்மை சொல்லணும். விஜயவாடா போயிருந்தேன், இன்சூரன்ஸ் ஒன்று எழுதியிருந்தேன். அதுல எல்லாரும் தமிழ்நாட்டு ஸ்டேட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் எழுதுனதுல பாலிசி ஒரு 150 பாலிசி அதிகம். அல்லேலூயா. அங்க இருக்கிற அந்த ஏசியம் ரீட்டாங்கிற மேடம், அவங்க உங்களுக்கு மட்டும் எப்படி தரப்பேர் பாலிசி போட்டாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட பழகிற விதம் இருக்கிறது. மனிதர்களிடத்துல கஷ்டப்பட்ட பழகிற விதம் இருக்கிறது. அப்ப எல்லாரும் தேடி தேடி விட்டு போட்டாங்க. ஏன்? அது போல ஆண்டவர்கிட்ட நம்ம பழகிற விதம் ஒண்ணு இருக்கு. அவரோடு பேசி சமாதானமாகிறது. இதனால் உனக்கு என்ன வரும்? அவரோடு பேசி பழகி சமாதானமாகிறது. இதனால் உனக்கு நன்மை வரும். கர்த்தரோடு பேசினால் நமக்கு என்ன வரும்? நன்மை வருங்கிறதுல நாங்கள் பேசுறோம். எல்லாரும் கரங்களும் வீட்டி ஆண்டவரே உம்மோடு நான் இருந்தால் எனக்கு என்ன வரும்? நன்மை வரும். நன்மை வரும். பணம் இருக்காது. பணத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். தேடிட்டு வர்றோம். நீ அந்த இடத்துல போனால் வெக்கப்பட்டு போக மாட்டார். அல்லேலூயா. அவர் வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன் நமக்கு அறிவை கொடுப்பார். நீ அந்த இடத்துக்கு போறியா, அந்த இடத்துல உனக்கு அறிவு வேண்டும்னா அறிவை கொடுப்பார். நான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீங்க அறிவை ஊட்டி வளர்த்தணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த அறிவு தேவை. இந்த அருமையான வச்சனமாக ஒண்ணு இருக்குது ரூபி. அதுக்கு என்னதான் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. ஆலயத்துக்கு வேணா ஊருக்கு போயிடுது, அங்க போயிடுது, இங்க போயிடுது. அதை சொன்னேன், பண்டிகை நாட்கள்ல நீங்க வெளியே போகக்கூடாது, இந்துக்களோட சேர்ந்துட்டு நீங்க அங்க இங்கேயும் போகக்கூடாது சொன்ன கேட்கல. பிள்ளைகளை அப்போ பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பார்க்கணும். புத்தி கேட்கலனாக்க நான் என்ன பண்ணிடுவேன்? விட்டுருவேன். யாரையும் வற்புறுத்தி கூப்பிட மாட்டேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க, எல்லாம் மைக்க போடுவாங்க, இவங்க போடுவாங்க. 2-3 வாரம் பார்த்தேன், 2-3 வாரமா பார்த்தேன். எந்த பக்கத்துல வர்றதுதான் விட்டுட்டா. அங்க வாங்கி எனக்கு போட தெரியாதா? போட தெரியும். ஏன்? பசங்க நன்மை கண்டடைங்க. அதற்காகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இவங்க பசங்க வந்தா எனக்கு ஏதாயிடும், எனக்கு ஏதாயிடும் நன்மை வருமா? வராது. கர்த்தரை தேடணும். அதுதான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. கருமையான தேவஜனங்களே, சரி சப்ஜெக்டுக்கு வர்றோம். பாருங்க, ஒரு கதையோடு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உற்சாகமா இருக்குங்களா? ஒரு ஊர்ல ஆடு மேய்க்கிறவன் தான். யார் இருந்தா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறவன் தான். அவன் புல்லாக்குழல் வாசிக்கிறவன். ஒரு மரத்தடியில போய் நிலத்துல போய் உட்காந்துட்டு ஆட்டுக்கு மேய்க்கிறதுக்கு சுத்தி வேலி போட்டிருக்கோம். சுத்தி என்ன போட்டிருக்கிற? வேலி போட்டிருக்கோம். இவன் புல்லாக்குழல் வாசிக்க உட்காந்துட்டே இருப்பான். இந்த ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆடுகள் என்ன பண்ணிட்டு இருக்குது? மேய்ஞ்சிட்டு இருக்குது. நீங்களும் மேய்ஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப சத்தியவாதம்ல அதெல்லாம் கவனமா பார்க்கணும். சத்தியவாதம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கப்பா? மேய்ஞ்சிட்டு கர்த்தர் நான் தாழ்த்திருந்தேன். அவர் என்ன வைத்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு விட்டு வந்து நீங்க மேய்கிறவங்க ஆடுகள். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நானே நல்ல மேய்ப்பன். கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறாரு? நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் குரலை கேளுங்க. நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேளுங்க. அப்பா, நான் போகிற பாதம் எல்லாம் எனக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். கேளுங்க ஆண்டவரிடத்துல. என் பசங்களுக்கு அறிவை கொடுங்க, என் பசங்களுக்கு புத்தியை கொடுங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலுமாய்
கர்த்தருடைய அந்த புல்லாங்குழல் வாசித்து உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்போ சுத்தி என்ன சுத்தி அதுக்குள்ள வேலி அடைச்சிருக்குது. வேலி அடைச்சதுனால எல்லா ஆடுகளும் மேய்ச்சிட்டு இருக்குது. புதுசா போட்ட ஆட்டுக்குட்டிக்கு தெரியல. போய் அந்த வேலி வாரமா போய் வேடிக்கை பார்க்க போயிருக்குது. எது புதுசா போட்ட ஆட்டுக்குட்டிக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்குது. நம்மளாட்டம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சத்தியவசனத்தை கேட்காம வேடிக்கை பார்க்க போறதான் போயிடும். இந்த ஆட்டுக்குட்டி போய் வேடிக்கை பார்த்துட்டு அந்த சந்தலை பார்த்ததான் அந்த வேலி சந்தலை. அந்த பக்கம் ஒரு ஓனாய் இருந்ததான். என்ன இருந்தது? ஓனாய் இருந்ததான். இந்த ஆட்டுக்குட்டி என்ன கேட்டதான், ஏன் நீ வெளியில அப்படின்னு இருக்கன்னு கேட்டதான். எதை பார்த்து? ஓனையை பார்த்து கேட்டுச்சு அந்த ஆட்டுக்குட்டி. நானு உனக்காக ஒரு இடத்துல புல்லு நிறையா இருக்குது. என்ன இருக்குது? ஆடு நினைவுகளுக்கு ஓனாய்க்கு அக்கறை. புல்லு உனக்கு நிறைய இருக்குது, ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்தேன், நீ வந்தேன்னா புல்லு சாப்பிடலாம் நிறையா. அந்த ஆடு சொல்லிச்சான், அந்த குட்டி சொல்லிச்சான், இல்லையே எங்க அப்பா அம்மா என்னது, எங்க அம்மா என்ன சொல்லிச்சு, இன்று எடுத்த அம்மா என்ன சொல்லிச்சு, நீ யாரையும் நம்பி போயிடாதன்னு சொல்லிச்சு. எது சொல்லிச்சு? இந்த ஆட்டுக்குட்டி. உடனே அந்த ஓனாய் சொல்லிச்சான், வா நீயும் நானும் இப்பொழுது நம்ம என்னவா இருப்போம், ஃப்ரெண்டா இருப்போம். உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் உன்னை நல்ல புல்லு உள்ள இடங்களை உன்னை கொண்டு போய் விடுறேன். நீயும் நானும் புல்லு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா கொழுக்கொழுன்னு வளரும் வான்னு. இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான், கேட்டுட்டு அந்த வேலையை தாண்டி போயிடுச்சான். வேலி தாண்டி போன உடனே சும்மாடுமா, கொஞ்சம் தூரம் நடந்து தந்துவான். அங்க போன உடனே காலை பிடிச்சிட்டா. எது? உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை. இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிச்சான், ஓனாய் பேச்ச கேட்டு போய் அந்த காலை பிடிச்சிருச்சான். எந்த காலை பிடிச்சிருச்சு? ஆட்டுக்குட்டியினுடைய காலை பிடிச்சிருச்சான். உடனே அது சத்தம் போட்டதான். ஓ நீ சத்தம் போடுறியான்னு குறவளை காலை விட்டுட்டு குறவளை பிடிக்கிறதுக்கு வந்துருச்சான். எது? ஓனாய் ஆட்டுக்குட்டி. உடனே அந்த தாய் பார்த்துட்டு கதறிச்சான். உடனே இவன் புல்லாப்பழம் வாசிக்கிறத விட்டு போட்டு ஏதோ குட்டிக்கு ஆபத்து இருக்குதுன்னு போய் ஆடு மேய்க்கர் ஓடி போய் அடிச்சு துரத்தி அந்த கழுத்துல கவிட்டு இருக்கிறத பிடிச்சு காப்பாற்றினான். அதுபோல குழந்தைகளுக்கு நம்ம அறிவை சொல்லணும். அறிவை சொல்லிக் கொண்டிருக்கு. நீ போய் நீ கர்த்தரிடத்தில் இந்த மாத்திரம் நீ இரு. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தரிடத்தில் என்ன இருக்கணும், எப்படியாக இருக்கணும், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தரிடத்தில் எப்படியாக இருக்கணும். இப்ப சொன்னேன், யாரு கவனிக்கலையா? உலக கவலைகள மூழ்கிட்டீங்களா? உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் மேல எப்படியாக இருக்கணும், நம்பிக்கையாக. ஏன்? அவர் தான் உங்களுக்கு அறிவை கொடுக்கும். பாருங்க, என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேலே யார் யாருக்கு நெருக்க இருக்கிறதோ, யார் யாருக்கு போராட்டம் இருக்கிறதோ அவங்களுக்கு இன்னைக்கு தேவன் கரத்தை வைத்து பாதுகாப்பார். அவருடைய வலது கரத்தை வைத்து அவர் பாதுகாப்பார். பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி நெருக்க வருகிறதா, போராட்டம் வருகிறதா, இது யாரால் வருகிறது? என்னால் வருகிறது. அது என்னால் வருகிறது. நானே வருச்சுக்கிறேன். ஆண்டவரை தேடுகிறது இல்ல. ஆண்டவரை தேடுகிற நேரத்துல அங்க இங்க ஓடுறதுக்கு எனக்கு அருமையான தேவதன் நான் சொல்லுகிறதை கேட்கணும். வாசிப்பா, உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு எப்படியா இருக்கிறது? ஆச்சரியமாய் இருக்கிறது. அவர் ஆச்சரியமான தேவன். அவர் யாருங்க? ஆச்சரியமான தேவன். அவர் ஆச்சரியமாய் வழி நடத்துவார். இந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்படுது. இந்த அறிவு எனக்கு இருந்தா ஆச்சரியமோ எட்டாத இந்த ஆச்சரியம் எட்டாத உயரமா இருக்கும். உனக்கு என்ன வேணும்? நோய் சுகமாகணுமா? அற்புதம் நடக்கணுமா? அதிசயம் நடக்கணுமா? உனக்கு ஆச்சரியமான காரியங்கள் செய்து இந்த உயரமான காரியங்களாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு அறிவே இல்லையா? அறிவை கொடுப்பார். விசுவாசிகள் இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமா, எட்டாத உயரமா இருக்க அறிவு பிள்ளைகளுக்கு சொல்லி பாருங்க. இந்த ஆட்டுக்குட்டிக்கு சொல்லிச்சு,
அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு ஓனாய், அடப்போ நான் காமிக்கிற இடத்துக்கு வா, உன்னை நன்றாய் மேய்த்து வருவேன். அங்க போன என்னாகும், ஆட்டுக்குட்டி சாதாரணமாய். நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், இந்த ஆண்டவருடைய அறிவுல வளர்க்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். அப்படி இல்லையா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், ஆண்டவரும் விட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்க யாசேரு தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 11:9, யாசையா 11:9. சீக்கிரம் வாசிப்போம். பரிசுத்த பர்வதம் எங்கும் தீமை. நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும். இனிமேல் உன்னை தீர்க்கு செய்வார் ஒருவருமே. எல்லாம் பட்டிமாவுங்க சொன்னாங்க, இந்த பிசாசு என்னை கூப்பிட்டு இருக்குது கொள்றேன்னு. இனிமேல் தீமை செய்வார் இல்லை. பரிசுத்த பர்வதம் எங்கும் தீமை செய்வார் இல்லை, கேடு செய்வர்களும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. இனிமேல் உன்னை கேடு செய்ய மாட்டாங்க. கேடு உள்ளவன் உண்மையில் வரமாட்டான், கேடு செய்கிறவன் வரமாட்டான். நீ பயப்படாது, கர்த்தருடைய கரம் உன் மீது அமர்ந்திருக்கிறது. பூமி எதில் நிறைந்திருக்கிறது? பூமி யாருடைய நிறைந்திருக்கிறது? எல்லாம் கவனமா கேட்கணும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. அப்போ பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் எதனால் நிறைந்திருக்கணும்? கர்த்தரை அறிகிற அறிவினால் வளர்ந்திருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவினால் வளர்ந்தால் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் முன்னேற்றமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை அறிந்தால் போதும். கர்த்தரை அறிக அவங்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்னா கர்த்தரை அறிகிற அறிவு பெரியவர்களுக்கு வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு போவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு. ஏனெனில் அநேகர் எப்படி நடக்கிறாங்க சொல்லுங்க. வேறு விதமான எப்படி நடக்கிறாங்க? வேறு விதமான எப்படி நடக்கிறாங்க அதை சொல்லுங்க. அநேகர் வேறு விதமாய் எப்படி வேறு விதமாய் நடக்கிறார்கள்? 3:8 வாசிப்பா. பிலிப்பியர் 3:8. அது மாத்திரம் அல்ல, கர்த்தரை குறித்து பேச்சில் இயேசுவை அறிகிற அறிவினாலே என்ன? நேர்மைக்காக. எதற்காக? நம்ம கர்த்தரை அறிகிற அறிவு நம்ம என்ன அடைவோம்? அல்லேலூயா. அறிகிற அறிவு என்னாகும்? கர்த்தரை அறிகிற அறிவு என்னவாகும்? மேன்மை அடைய முடியாது. நீ என்னதான் பாடுபட்டாலும் சரி, என்னதான் பணம் வச்சிருந்தாலும் சரி, மேன்மை அடைய முடியாது. கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய அறிகிற அறிவு பிள்ளைக்கு தான் இன்னைக்கு விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் தான் கர்த்தரை அறிந்தவன். இன்னைக்கு பல்பை கண்டுபிடிச்சவங்க கிறிஸ்டியன், பேனை கண்டுபிடிச்சவங்க கிறிஸ்டியன், கரண்டை கண்டுபிடிச்சவங்க கிறிஸ்டியன். அவங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க மேன்மை அடைகிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளரணும்? நாம் எப்படி மேன்மை அடையணும்? கர்த்தரை அறிகிற அறிவிலை மேன்மை அடையணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்கு ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலை வளரணும். கர்த்தரை அறிகிற ஆண்டவர். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஆண்டவரே எனக்கு ஒன்னும் தெரியாது, உங்க அறிவு உங்க புத்தி இதையெல்லாம் எனக்கு பண்ணணும் கொண்டு. அப்பதான் நம்ம மேன்மை அடைய முடியும். நான் இன்டர்வியூக்கு போனேன், 2 வருஷம் தான் இருக்குது. போனேன் இன்டர்வியூல, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். 2 வருஷம் கழிச்சுதான் அது ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தோடனே பாஸுக்கு வந்தது. இன்டர்வியூ இத்தனாம் தேதி திருச்சின்னு சொன்னாங்க. போனோடனே அவங்க இன்டர்வியூ உட்காந்து இருக்கிறவங்க என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, எல்லாரும் போயிட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இப்படி இன்டர்வியூ போனாங்க. முடிச்சுட்டு வந்தாங்க. கடைசியா என்னுடைய தேர்வு வந்தது. நான் போனேன். போனோடனே அப்போ கேட்டகரியில் என்னென்ன முதல்ல
ஏங்க ஒன்னா ரிட்டையர்ட் ஆக 2.25 வருஷம் தான் இருக்குது. நீங்க ஆபீஸ்ல ஆகி என்ன பண்ண போறீங்க? என்னங்க இது, எனக்கு இப்பதான் ப்ரொபோசல் வீட்டு வந்திருக்குது, 2.25 வருஷமா இருந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பேங்க்ல என்னென்ன நல்லா சொன்னேன், ஒருத்தர் செத்து போயிட்டானு நல்லா சொன்னேன். ஏன்னாக்கா அந்த அறிவு நாளைக்கு கத்தல் கொடுக்கிற புத்தி, அந்த இடத்துல என்ன தோணும்னு அந்த இன்டர்வியூல என்ன சொல்லணுங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவசம் ஏன் சொல்றதுன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்க நன்றி புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அறிவு வேணும் நமக்கு, கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனங்கள, ஒரு கம்பெனிக்கு நல்லா கவனமா கேட்கணும். ஒரு கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப எல்லாரும் போய் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்களாம். கடைசியா ஒரு பையன் போனானோ, நீ செலக்ட் ஆகிட்டு போனாங்களாம். என்னடா இது, என்னை ஒரு கேள்வி கேட்கலையா, என்னைய செலக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அங்க இன்டர்வியூ நடத்துறதுல வீணான இப்படி பேனல் எல்லாம் ஓடிட்டு, இவன் என்ன பண்ணா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வீணான இடத்துல பேனல் ஓடிட்டு இருக்கு. இவன் போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். வெளியில வந்து பார்த்தானா, ஒரு பைப்புல வந்து தண்ணி ஊத்திட்டு இருந்ததான். ஒரு பைப்புல என்ன ஊத்திட்டு இருந்தது, தண்ணி ஊத்திட்டு இருந்தது. இவன் என்ன பண்ணானா, போய் அதை போய் ஆஃப் பண்ணினான். அப்புறம் ஐயா என்ன ஒரு கேள்வி கூட கேட்கலையா. அப்புறம் உட்கார வச்சு, இதான் என்னுடைய கேள்விக்கெல்லாம் அதை பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ சொன்னாரா. எப்படி சொன்னாரா, ஃபேன் ஓடிட்டு நீ கதையை பண்றதுக்காக அப்படின்னு தண்ணி ஓடிட்டு இருந்தது, பைப்ல ஓடிட்டு இருந்தது, அதை வீணாகக்கூடாதுன்னு அதை நிறுத்திட்டேன் அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, உனக்கு எப்படி இதெல்லாம் மூணு வேலை செஞ்சது? ஐயா வேற ஒண்ணும் கிடையாது, எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுதே கேள்வி வெளியில் போயிட்டு வருவாரு. அப்ப வேண்டாத பேனெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். வந்து எங்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, டேய் இந்த வேண்டாத பேனெல்லாம் ஓடிட்டு இருக்குதெல்லாம் அதை ஆஃப் பண்ணக்கூடாது, கரண்ட் பில் அதிகமாக தானே அப்படின்னா. அப்போ உடனே போய் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் போய் இன்னொரு பக்கம் போகணும் உங்க அப்பா தோட்டத்துல என்ன அங்க தண்ணி லீக் ஆகிட்டு இருந்ததான். உடனே நான் பையனை கூப்பிட்டு, டேய் கொஞ்சமாயிட்டு அறிவு இருக்குதான், பைப் தண்ணி ஊற்றிட்டு இருக்குதா, என்ன அந்த தண்ணியால வீணாகி போயிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே தடுப்பு நிறுத்துறோம். அந்த அறிவு எங்க அப்பா சொன்னது இன்றைக்கு நான் செய்கிறேன். தேவனை அறிகிற அறிவு நமக்காக இருக்கிறதா என்று பார்க்கணும். இந்த தேவனை அறிகிற அறிவு இருந்தாலும் நாம் நேர்மையாக. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மேன்மை அடைவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்காக வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். படிச்சீங்க, சமுத்திரம் எதுனால இருந்திருக்கு, கர்த்தரை அறிகிற அறிவுதான் தெரிஞ்சிருக்குது. இப்ப என்ன சொல்லுது, சமுத்திரம் ஜலத்தினால் தெரிஞ்சிருக்கிறது போற கர்த்தருடைய மகிமையை அறிந்திருக்கிறது, அறிவினால் நிறைந்திருக்கணும். நமக்கு கர்த்தருடைய அறிவு நிறைந்திருக்கணும். பசங்களுக்கு வருங்காலத்துல நீங்க கர்த்தருடைய அறிவை கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும். ஓசியா 6:6 வாசிப்போம். ஓசியா 6:6. ஓசியா 6:6. பலியை அல்ல, நல்ல கவனமா கேட்கணும். உங்களுடைய பலி செலுத்துறதுனால் அல்ல. என்ன செலுத்துறீங்க, பலி செலுத்திடலாம் ஆண்டவருக்குன்னா அது வேலைக்கு ஆகாது. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகனபடியும் காட்டிலும் தேவனை அறிவுறுத்தா போதும். நீ ஆடு வெட்ட வேண்டாம், கோழி வெட்ட வேண்டாம், ஒட்டகம் வெட்ட வேண்டாம், எதையும் வெட்ட வேண்டாம், இறக்க வைக்க வேண்டாம். பாருங்க, இந்த வருஷத்தை நன்றாய் பாருங்கள். பலிகளையும் பலிகளை அல்ல, இரக்கத்தையும் தகனபடி பார்க்கணும். இறக்க வச்சாலும் நீங்க தகனபடியே கொடுத்தாலும், தகனபலினாக்கா அன்றைய தினத்துல ஆடு மாடு எல்லாம் தகனபலி கொடுப்பாங்களாம். விறக வெட்டி அதை கொண்டு அது மேல தகனபலி சொல்லிடுவாங்க. தகனபலியாக ஒப்புப்படுத்தணும், ஆண்டவருக்கு தகனபலியாக ஒப்புப்படுத்தணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறதானா தகனபலியையும் தகனபலியை பார்க்கணும்,
தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா. நமக்கு தேவனை அறிகிற அறிவு இருக்கல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நீ தேவனை அறிகிற அறிவு ஒண்ணுக்குள்ளாக வேணும், அப்பதான் நம்மை மேன்மை அடைய செய்வோம். அல்லேலூயா. வாசிப்ப பாடு போதும், எடுத்து வாசிப்போம். ஓசி 6:6 படிச்சுக்கப்பா. ஓசி 6:6. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீக்கிரம் முடிப்போம். நிமித்தம் நிமித்தம் எதை கேட்டீங்க? இன்னைக்கு எதை கேட்டீங்க? தேவனை அறிகிற அறிவை நாங்கள் நிறுத்தம் கேட்டுக்கிறோம். என்ன அறிகிற அறிவு? எப்ப கேட்டிருக்கிறீங்க? இன்னைக்கு கேட்ட நாள் முதல். உங்க பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? தேவனை அறிகிற அறிவை சொல்லிக் கொண்டிருக்கணும். உங்க பிள்ளைகள் மேன்மையை தரணும். கர்த்தருடைய கரம் மேல வைக்கப்பட்டது. அல்லேலூயா. பாப்பா, இதை மட்டும் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா நாணத்தோடும் ஆவிக்குரிய விவேகம் வேணும். உங்களுக்கு ஆவிக்குரிய என்ன வேணும்? விவேகம் வேணும். என்ன வேணும்? ஆவிக்குரிய விவேகம் வேணும். கர்த்தரை விவேகமாய் கை கொள்ளணும். நமக்குள்ள ஒரு விவேகம் வேணும். நம்முடைய சிந்தைக்குள்ளாக ஒரு விவேகம் வேணும். அவருடைய கர்த்தருடைய சித்தமே அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு நாள் பாருங்க. இந்த அறிவு எனக்கு எட்டாதான் உயரமாய் அவரை அறிந்து இருக்கிறோமா? அவருடைய அறிவை அறிந்து இருக்கிறோமா? நம்ம எதற்காக அழைத்துக்கு வர்றோம்? கர்த்தருடைய அழைத்துக்கு வந்தால் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னால் அது மேன்மை இல்லையோ? அது அந்த பிள்ளைகள் புதிர் வயதிலும் கைவிடாமல் இருப்பாங்க. நீங்க மாத்திரம் ஆண்டவருடைய அழைத்துக்கு வந்தால் பற்றாது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் முதிர் வயதிலும் கைவிடாமல் இருக்கணும். எதைய விளையாட்டால வசனத்தை கைவிடாமல் இருக்கு. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க தேஞ்சு போகாது. உங்க பிள்ளைகள் எடாகாது, தேஞ்சு போகாது. நீ கர்த்தரை அறிகிற அறிவிட வளரணும். அதை நாம் பார்க்கணும். அப்படி கண்டிஷன் பண்ணி வளர்க்கணும். அல்லேலூயா. அதுவே பிரியமான காய்ச்சல்களை வாசிப்பாது மீண்டுமாக. இந்த நிமித்தம் அதை நாங்கள் கேட்ட நாள் முதல், இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க, என்ன பண்ணிருக்கிறீங்க? கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இதை விடாமல் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? ஜெபம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனங்களை வாசிப்பா. நீங்கள் எல்லா நாளத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நாளில் சகலத்துக்கு நற்கனையும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து நீங்க தேவனுக்கு அவரை அறிகிற அறிவு வந்துட்டா யாரும் பெரியமா தேவனுக்கு பெரியமா என் உள்ள பாரு. கேட்ட நாள் கொண்டு என்னை பின்பற்றி இந்த அறிவுல வளர்றாங்க பாருங்க அப்படின்னு தேவனுக்கு எப்படியா இருக்கும்? இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரை காட்டாதான் பிரியமா இருக்கும். அந்த பிள்ளைங்க இல்லைன்னா என்ன இருக்காது? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான வல்லமை இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தரை ஆண்டவரே பிதாவே வாசிப்பா. தேவனுக்கு என்ன உண்டாகணும்? சோதரம் உண்டாவதாக. வாசிப்பா. 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும்
எதனால? நம்முடைய மகிழ்ச்சியினாலும் காருண்ய இரக்கத்தினாலும் உங்களை என்னை அழைத்தவர் காருண்யம் உள்ளவர். என்னுடைய காருண்யம் உன்னை பெரியவனாக. கர்த்தரை அறிகிற அறிவுதான் அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக. அவருடைய கர்த்தரை அறிகிற அறிவுதான் அவருடைய காருண்யம் நம்மளை என்னாக்கும்? பெரியவனாக்கும். பெற்றவங்க போய் போக வேண்டியதில்லை, தகப்பம் போக வேண்டியதில்லை. நம்முடைய அறிவு கர்த்தரை அறிகிற அறிவு செஞ்சாக்க எந்த இடத்துக்கு போனாலும் நம்மை பெரியவனாக்கும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஆமா, கொண்டுதான் நாங்க போறோம். நீங்க போறீங்களா? நீங்க பசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு உயிருக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரும் என்று தந்தருக்கிறார். 1:8 வாசிப்பா. அதுல 8வது வருஷம் 2 பேரும் 1:8. இப்போ 1:3 படிச்சீங்க, 8வது வருஷத்துக்கு. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் தனியற்றமாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நினைக்கிறார். நீங்க தனியற்றவர்களாக இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். உங்க பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய கரம் உங்கள் மீது வந்து வைக்கப்பட வேண்டும். 5வது வருஷத்தை 6வது வருஷத்தை வாசிப்போம். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 139. முற்புறத்திலும் என்னை கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், என்னை நெருக்கிட்டே இருக்கிறார். நெருக்கம் ஒரு நாள் மாறும். உங்களை விசாலத்தில் வைப்பார். உங்க நெருக்கத்தை எல்லாம் விசாலத்தில் வைப்பார். அல்லேலூயா. வாசிப்பா. சொன்ன அறிவெல்லாம் உங்களுக்கு எப்படியா இருக்கிறது? எட்டாத உயரமா இருக்கிற அறிவை மேன்மைப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்கள் அவருடைய அறிவை நாம் கேட்போம். அல்லேலூயா. அறிவு எந்த கதைகள் வச்சு சொல்லாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அல்லேலூயா. அவரை அறிந்தது அல்லேலூயா. தேவஜனங்களே, கர்த்தருடைய வசனத்தின்படி பிள்ளைகளை நடத்துங்க. அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பெருமையா இருக்கும். பிள்ளைகள் இன்னைக்கு வர நான் சொன்னப்போ ஒரு இன்டர்வியூ கதை சொன்னேன். எல்லாத்தையும் இன்டர்வியூ கேட்டாங்க. அவனை மாத்திரம் இன்டர்வியூ தகப்பனுடைய வார்த்தை கேட்டான். அன்றைக்கு தகப்பன் திட்டியது இன்றைக்கு அவனை மேன்மைப்படுத்தலாம். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தில் எப்படி நம் மகன்களை உயர்த்துவது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? அவங்க கஷ்டப்படுவாங்க, நீங்க சொல்லாம இருக்காங்க. ஆலயத்துக்கு போடானா அவனுக்கு போறாங்க. அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு இருந்த கோபத்துக்கு என் பேர் நான் அடிக்கலான்னு தான் நினைச்சேன். அந்த பதில் சொல்லி நல்ல ஆண்டவருடைய அறிவுல வளர்ப்புக்கு பிள்ளைகளை ஒப்பிக் கொள்ளுங்க. அவர்கள் வீணாய் போக மாட்டார்கள். ஏன்னு நீங்க ஒரு நாளைக்கு நினைச்சீங்க, கர்த்தரை அறிஞர் அறிவுல வளர்த்துதான் தான் அவர்களை மேன்மைப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா.